இந்த 6 மணி காமெடி கூட ஃபஸ்ட்டு வந்து அது படத்தில் இல்லை. ஓகே. அவர் அரவிந்தனை வந்து என்கிட்ட படம் முடிஞ்சிருச்சு, ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டேன் நான். அப்புறம் அவர் ட்ராமா போடுறதில்ல என்கிட்ட வந்து சொன்னார், இந்த ட்ராமாவில் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குண்ணே அப்படின்ட்டு ஏதோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கேஷுவலாக சொல்கிறார். அது ஒரு 2 நிமிஷம் அந்த சீனை சொன்னார். அது கண்டென்ட்டாக ரொம்ப அருமையான கண்டென்ட்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. 2 நிமிஷம் தான் சொன்னார். ஏன்னா ட்ராமாவில் இன்டர்கட் பண்ண முடியாது, அது 2 நிமிஷம் தான் வைக்க முடியாது. அது சொன்னோன்னே ரொம்ப நல்லா இருக்கே, இது என்ன பண்ணலான்னு நான் அண்ணா இது படத்தில் வைக்கலாமான்னு வச்சுங்க அண்ணா அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னா ஒரு 1 வீக்கிட்ட அதை நானாக யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த 2 நிமிஷத்தை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்கிறப்ப ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிறது தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு ரைட்டர்ஸ்லாம் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி இது இந்த இடத்துக்கிட்ட எங்கே வரும், இது ஒரு கண்டென்ட் கிடச்சிடுச்சு, இப்போ கதையை முடிச்சிட்டேன் நான். இந்த சீனை நான் உள்ளே வைக்கணும்னா இது எந்த இடத்துட்ட வைக்கலாம், இப்போ அந்த கதையில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், இது ப்ரீ கிளைமேக்ஸில் வச்சோம்னா என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னால் டக்குன்னு கோல் போடுவாங்க எல்லாருமே. எல்லாமே ரொம்ப புத்திசாலிங்க தான் காமெடி ரைட்டர்ஸ். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்டை கொடுத்தோன்னா அவங்க எல்லாருமே கோல் போட்டாங்க. இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் மாறி அப்படி போச்சு, கிளைமேக்ஸ் போச்சு.